நியாயம் கோரி மேற்கொள்ளப்படும் ராகுல் காந்தியின் அமைதி பயணத்தை வன்முறையால் குலைக்க முயற்சிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சவேரியார்புரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ப சிதம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மத்திய நிதியமைச்சரின் செயல்பாடு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழுக்கு என குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் எந்த கோயிலிலும் வழிபாடு நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று கூறினார். அசாமில் நியாயமான முறையில் மேற்கொள்ளப்பட்ட ராகுல் காந்தியின் பயணத்தில் வன்முறை கையாளப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த வன்முறைக்கு அசாம் மாநில முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று ப சிதம்பரம் தெரிவித்தார். நிதியமைச்சர் சொன்னது ஏற்புடையதல்ல. முழு விவரங்களை தெரியாமல் அவர் சொல்லியிருக்க கூடாது. எந்த கோயிலிலேயும் ராமர் பூஜை நடத்துவதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கவில்லை. யார் விரும்பினாலும் அவர்கள் கோயிலுக்கு சென்று பூஜை செய்திருக்கலாம், வழிபாடு செய்திருக்கலாம். நிதியமைச்சர் செய்தது நமக்கு மிகப்பெரிய இழுக்கு, தமிழ்நாட்டுக்கு இழுக்கு. அதை போன்று தமிழர் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து.